எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். இந்த நாள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இங்கு பவுல் அடிகள் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்தில் இவ்வண்ணமாக குறிப்பிட்டுள்ளார். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இங்கு சொல்லியிருக்கிறார். மனத்தெளிவுள்ளவனாக இரு, மனத்தில் ஒரு தெளிவுள்ளவனாக இரு. நீ செய்கிற காரியத்தை குறித்து ஒரு தெளிவுள்ளவனாக இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற தீங்குகளை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் நற்செய்தி அறிவித்த போது அவர் நற்செய்தியை அறிவித்ததின் நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். அவருடைய சீசர்களுக்கும் அதே காரியங்கள் நடந்தன. சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷனுடைய வேலை என்ன? தேவனுடைய, அதாவது இயேசு எங்களுக்கு தந்த இந்த நற்செய்தி, குட் நியூஸை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த உலகம் பாவத்துக்குள் சிக்கொண்டிருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், பாவம், மரணம், இந்த இரண்டும் பாவத்தினால் வந்தது மரணம். அந்த பாவம் செய்ததின் மூலம்தான் மரணம் இப்பொழுது எல்லா மக்களையும் ஆட்கொண்டுள்ளது. இதற்கு தப்புவிப்பதற்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் இப்பொழுது செய்து முடித்து விட்டார். இப்பொழுது எல்லா மக்களுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். I am the way, the truth and the life. No one come to the Father except through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவாகிய தேவனிடத்திற்கு வர முடியாது என்று யோவான் 14:6 கர்த்தராகிய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் இப்பொழுது இந்த வார்த்தையை அறிந்து, அதாவது இந்த சுவிசேஷமாகிய நற்செய்தியை அறிந்து இயேசுவிடம் வர வேண்டும். எந்த மதங்களும் மார்க்கங்களும் விடுதலையை தர மாட்டார்கள். அவர்கள் வாயால சொல்லலாம், ஆனால் நிச்சயமாக ஒருவராலும் பாவத்திலிருந்து விடுதலை தர முடியாது. பாவங்களை போக்க பலியானவர் இயேசு மட்டும்தான். இயேசு எங்களுக்காக இரத்தம் சிந்தினார், எங்கள் பாவங்களை போக்கிவிட்டார். இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் வர வேண்டும். இயேசுவின் வார்த்தையின்படி அவருடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். ஏனென்றால் வேத வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த நற்செய்தி ஆயிரமான ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவைகள் கேட்டவர்கள் அதன்படி அதிலே விசுவாசம் உள்ளவர்களாகி நிலைத்திருந்தால் மட்டும்தான் மெய்யான ரட்சிப்பை பெற முடியும். எஸ், நீங்கள் எங்களை நாங்களே ஏமாத்தாமல் நாங்கள் போகிற பாதை சரியா என்பதை நிதானித்து பார்க்க வேணும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறது. இயேசுவின் தழும்பு எங்களுக்கு பரிபூரண சுகத்தை தந்திருக்கிறது. அதனால் எல்லா விடுதலையும் இயேசுவென்ற நாமத்திற்குள் இருக்கிறது. இயேசுவென்றால் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை நாங்கள் அறிந்து உணர்ந்து அந்த வார்த்தையிலே நிலைத்து நிற்கும் போது நிச்சயமாக அதற்குரிய கனி வெளிப்படும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஆவியிலே, அதாவது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கிடைக்கிறது. இந்த அதிகாரத்தை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்தால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வெளிப்படுத்தும், அதாவது ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் பாவ கிரியைகளில் படி வாழ்பவர்கள் அல்ல. எங்கள் யுத்தங்கள் தேவனுடைய வார்த்தையின்படிதான் இருக்க வேண்டும். உலகத்திலே எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருப்பேன். இப்பொழுது மகிமையின் நம்பிக்கையாக இயேசுவே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்குள் வாசம் செய்து எங்களை எல்லா தீங்கு பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பார்.
அதற்கு நாங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்கள் வாழ வேண்டும். பழைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாக இருக்கலாம், பாவம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது நாங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவிலே விசுவாசம் உள்ளவர்களாகும் போது அந்த பழைய வாழ்க்கைக்குரிய கிரியைகளை விட்டு விலக வேண்டும். அதிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடாது. அதைத்தான் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு சொன்னார், உலகமெங்கும் சென்று தன்னுடைய வார்த்தையை நீங்கள் நற்செய்தியை அறிவித்து அந்த வார்த்தையிலே நிலைத்து நின்று அதன்படி வாழும்படி அவர்களுக்கு போதிக்க சொன்னார், கற்பிக்க சொன்னார். அதைத்தான் அவருடைய அப்போஸ்தலர்கள் ஆதி காலத்திலே செய்தார்கள். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்தால் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இப்பொழுதும் சொல்லுகிறார். தன்னிடத்தில் வந்து தன்னுடைய வார்த்தையை கற்று அதிலே நிலைத்திருக்கும்படி இங்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின கடிதத்திலும் இதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். சுவிசேஷனுடைய வேலையை செய். சுவிசேஷனுடைய வேலை என்ன? இந்த அழிவில் இருக்கிற ஜனங்கள், மரண கட்டுக்குள் பாவ சேற்றுக்குள் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை காண்பிக்க வேண்டும். இயேசுவே மெய்யான விடுதலை. இயேசுவாலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு நாமம்தான். அதனால் இயேசு நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு இதற்காக மரித்தார், இதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இதற்காக உயிரோடு எழுந்தார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அவர் இந்த உலக மக்களை மீட்டு ரட்சிக்கும்படிதான் அவ்வண்ணமாக கிரியைகளை இந்த உலகத்திலே செய்து முடித்தார். ஆதலால் அவர் தந்த விடுதலையை பெற்று அனுபவிப்பதற்கு முழுமையாக மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்து நின்று கனி கொடுத்து வாழுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து எங்களை வழிநடத்துவார். அவர் எங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதை எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார், நாங்கள் அவருடைய வழியில் வரும்போது. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.